ஜெபம் செய்வோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து இதில் தானை ஆராதனையிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே எங்களுடைய கலைகளை நாங்கள் அகற்றும்படி அந்த வேதவசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் வந்திருக்கிறோம். இதில் தனியாக பிரார்த்தனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும் மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும் வர தலைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 154வது பாடலை பாடுவோம். நெஞ்சமை கேசவனேக்கு நீ நடந்து வந்திராய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 154வது பாடலை பாடுவோம். நெஞ்சமே கேசவனேக்கு நீ நடந்து வந்திடாயோ, சஞ்சலத்தால் நெஞ்சுருகி தயங்குகின்றார் ஆண்டவனா, ஆத்துமத்தில் வாதை மிஞ்சி அங்கலாய்த்து வாடுகின்றார், தேற்றுவாரிங்காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனார், தேவ கோப தீசுளையில் சிந்தை நொந்து வெந்துருகி ஆவலாய் தரையில் வீழ்ந்து அழுது ஜெபம் செய்கின்றாரே, அப்பா பிதாவே இப்பாத்திரம் அகல செய்யும் சித்தமானார், எப்படியும் நின் சித்தம் போல் எனக்காகட்டும் என்கின்றாரே, இரத்த வேர்வையாலே தேகம் மெத்தனைந்திருக்குதே, குற்றம் ஒன்றும் செய்திடாத குற்றவர்க்கு வாதையேனோ, வானத்தில் இருந்தோர் தூதன் வந்தவரை படுத்த, தான் சஞ்சலத்தோடு முள்ள தாளில் நின்று வேண்டுகின்றார், தாங்கொடானே தீரை கொண்டு தன் சிஷ்யர்கள் உறங்கி வீழ ஆங்கவர் தனித்திருந்து அங்கலாய்த்து வாடுகின்றார், நெஞ்சமே கேசவனேக்கு நீ நடந்து வந்திடாயோ. லித்தானியா பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் இன்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும்.
சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த மனிதாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர் தெளிந்து பரமண்டலத்துக்கு ஏறியது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாள்வோரையும் ஆசீர்வதித்து அவர்களை பரம ஞானத்தால் நடத்தியுள்ள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோம்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழி நடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் வசனத்தை பற்றி மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானிகள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று
எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை அவன் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அறிவியல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றமிசர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை விளக்கும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களை உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராக எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து சத்துரு பயம் இல்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராத்திரியில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமென். தேசபக்தர்கள் அறிவிப்பு. இன்று இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் முன்னிரவு ஜெபம் நம் ஆலயத்தில் நடைபெறும். ஒருவேளை 3.5 ஆண்டுகளுக்கு பின்பதாக நாம் இந்த ஜெபத்தை துவங்குவதற்கான ஒரு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே திருச்சபை ஜனங்கள் அனைவரும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். 1 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெறுகிறதுனாலே நாளை நடைபெறுகிற காலை அதிகாலை 5:30 மணி ஆராதனை நடைபெறாது. ஆகவே நீங்கள் இரவு ஜெபத்திலே ஆயத்தத்தோடு பங்கு பெறும்படியாக அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்க ஞாயிறாக அனுசரிக்கிறோம். காணிக்கை கவர் மற்றும் ஏலப்பை உங்களுடைய இல்லங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதத்தோடு நீங்கள் நாளை தினத்தில் அதுக்கு ஆயத்தம் செய்து ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிற பொழுது 7 பொருட்களோடு நீங்கள் ஆலயத்தில் வரும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுது நாம்
ஆவிக்குரிய கலைகளை களைவோம் என்கிற ஒரு தொடர் செய்தியை கேட்கிறோம். இந்த நாளிலும் நீதி செய்யாமை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய கலைகள் என்ற வரிசையிலே இன்று மூன்றாவதாக நாம் நீதி செய்யாமை என்ற கலையை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே சில வசனங்களை நாம் பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டாம். இந்த பகுதி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இந்த பகுதி ஆண்டவருடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட், லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அங்கே கொடுத்துருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்து ராஜாவாக வந்து உட்கார்ந்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. இப்போ ஜனங்கள் எல்லாரையும் அங்கே கூட்டுட்டு வராங்க. இப்போ ஆடுல வெள்ளரியாடு செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிறது போல ஜனங்களை பிரிக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு கூட்டத்தார் வந்து செம்மறி ஆடுகளாக வலது புறத்திலும் மற்றொரு கூட்டத்தார் இடது புறத்திலுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த வலது பக்கத்தில் உள்ள ஆட்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை நீதிமான்கள் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் நீதி செய்தவர்கள், கஷ்டப்பட்டவர்களும் உதவி செய்தவர்கள் என்பதாக அவர்களுக்கு நீதிமான் என்று பெயரிடுகிறார். இப்போ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவினிடத்தில் நீங்கள் பிரவேசியுங்கள், உங்களுக்காக வானம் உண்டாவதற்கு முன்னே ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கன்னு சொன்ன உடனே இந்த நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டவர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் நாங்கள் எப்போ இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்கிறாரு. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. பசியாய் இருந்தேன், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். போதும். இப்படி ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. அடுத்த ஒரு பார்த்து நிற்கிறாங்க. இவர்களை வந்து ஆண்டவர் வந்து அவங்க நீதிமான்கள் என்று சொன்னாங்க. இவங்களை வந்து சபிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. இவங்களும் கிறிஸ்டின் தான், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தவங்க தான், நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள் தான். ஆனால் என்ன செய்யலை, மற்றவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாதவர்கள். ஆண்டவர் சொன்ன இந்த இருக்குலாம், பசியாக இருந்தேன், வசரமலை, இந்த காரியங்களில் யாருமே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய நீதி சரியான ஒரு நீதியாக இருக்குது. நீதிமகனுக்களுக்கு ஒரு வகையான நீதி, அந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி. இந்த நீதியை குறித்து நம்ம வேதாகமத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீதியை குறித்து தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம நீதி செய்கிறது எப்படி, நாம் மற்றவர்களுக்கு எப்படி நீதி செய்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா கோர்ட்டில் வந்து எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, அவன் தப்பு பண்ணிட்டா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிறது மனுஷ நீதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி அப்படி இருக்காது, சற்று வித்தியாசமாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி செய்தாலும் யாருக்கு நீதி செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயவு ஆண்டவர்கிட்ட உண்டு. எல்லாருக்கும் கிருபை செய்கிறவர் தான். அப்படி வேதத்தின் அடிப்படையில் 3 விதமான நீதியை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு ராஜா செய்த நீதி, இன்னொன்று வந்து ஒரு தகப்பன் செய்த நீதி, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நீதி. இந்த 3 விதமான நீதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது பாருங்க, அந்த பகுதி வந்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை இருக்கு. இது சாலமோன் ராஜாவினுடைய நீதி. சாலமோன் ராஜாவுடைய அம்மா பேர் தெரியுங்களா? பத்சேபா. இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் வந்து தரிசனமான போது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. அவன் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறான்.
அதனால ஆண்டவர் கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ அப்படியே ஆண்டவரை அவன் தொழுகை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் கொடுத்துருப்பாங்க, 2 வேசிகள் வந்தார்கள் தான் இருக்கு. அவங்கள்ட்ட 2 வேசிகள் வாதாடுறாங்க. இந்த கதை நம்மளுக்கு நல்லா தெரியும். 2 குழந்தை, ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. செத்துப்போன குழந்தைக்காக வாதாட வருகிறார்கள். அப்போதான் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, 2 கதையும் கேட்குறாரு. இந்த அம்மா ஏன் குழந்தை செத்து போச்சு, செத்துது ஏன் குழந்தை இல்லை, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தைன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தை, செத்து போனது அவன் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ சாலமன் ஞானி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, சேவரை போட்டு ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வா, 2 பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துருன்னு சொன்னதும் அது உண்மையான தாய் வேண்டான்னு சொல்லுவான். அப்போ அதிலிருந்தே கண்டுக்கிட்டார் ராஜா, யார் உண்மையான தாய், யார் தாய், யாருடைய குழந்தை இறந்து போச்சுன்னு கண்டுபிடித்து அந்த குழந்தையை கொடுத்துருக்காரு. இது சாலமோனுடைய இந்த நீதியை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு பயந்தார்கள். கடைசி வசனத்தில் இருக்கும், அவருக்கு பயந்தார்கள். ஏன்னா இந்த மாதிரி நியாயம் யாரும் சொல்லப்படவில்லை இதுக்கு முன்பதாக. அநேகர் நியாயத்தை நம்ம புரட்டி இருப்போம், அல்லது நம்மளுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணியிருப்போம், நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ராஜா நீதியை புரட்டவில்லை, கரெக்டாக சொல்லி முடித்தார். அப்போ ஞானம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அவர் நீதியை புரட்டாமல் அல்லது நீதி செய்யாமல் இல்லாமல் கரெக்டாக நீதியை செய்து கொடுத்த ஒரு மனிதர். இது ராஜாவுடைய நீதி. அதனால தான் அவர் ரொம்ப ஆண்டவர் வசனம் சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க, சாலமோனுக்கு பிறகு ஞானம் உள்ளவன உலகத்தில் யாரும் ஒருவனும் கிடையாது, இதுக்கு முன்னாலேயும் யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர் ஒரு நீதி செய்திருக்கிறார். இதுக்கு நீங்கள் ஆதாரம் இன்னொரு கூட இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சகரியா 7:9 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த இரக்கத்தை குறித்து ஒரு செய்தி இருக்கு. சகரியா 7:9. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்குற்ற பிள்ளைகளையும். போதும். இங்க நம்ம நியாயம் எப்படி சகோதரனுக்கு செய்யணும்னு இருக்கு. அவனுக்கு நம்ம தயவு செய்யணும், இரக்கம் செய்யணும், அதான் நீதி. ஒருவேளை நம்ம ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், அது தவறு இல்லை. ஆனால் அதையே பெரிய பகையாக்கி நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சின்ன நிலமா இருக்கும், அதுல பெரிய பிரச்சனை, அல்ல குடும்பத்தில் உள்ள சின்ன பகுதியா இருக்கலாம், அதுக்கு பெரிய பிரச்சனை, அதுல சகோதரத்துவமே இல்லாமல் போகிறது. இதுல ஒரு ஆள் நீதி செய்ய வருவார், அவர் யாருக்கு வேண்டியாலும் அவருக்கு தான் நீதி சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடாது. 2வது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை ஒரு செய்தி இருக்கு. நம்ம அதை கெட்ட குமாரன் செய்தின்னு சொல்லுவோம். இப்போ அந்த 25ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரன் வயலில் இருந்து வருகிறான். வீட்டில் பெரிய கீத வாத்திய சத்தங்கள் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி. உங்கள் தம்பி வந்துட்டாருன்னு சந்தோஷமா சொல்றாரு. அப்பொழுது இவருடைய முக செஞ்சு மாறிவிட்டார். தம்பி திரும்பி வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வெளியே நிற்கிறாரு. அதை தகப்பன் பார்த்து உடனே ஓடி வந்து சொல்லுறாரு, பாப்பா உள்ளுக்க பார்த்து அவனை வருந்தி அழைத்தாருன்னு இருக்கும். ஆனால் அவன் சின்ன பிரயோஜனமாக, நான் எவ்வளோ காலமாக உங்களுக்கு வேலை செய்திருக்கேன், நான் என்னைக்காவது என் ஃப்ரெண்டோட போய் சுற்றுறதுக்கு உங்கள்கிட்ட எதையாவது நான் கேட்டிருப்பேனா, அப்படி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுவோம். நம்ம பொதுவாக சொல்லுவோம் கெட்டகுமாரன் சொன்னால் இளையவனை தான் சொல்லுவோம். உண்மையிலே கெட்டகுமாரன் யார் தான்? மூத்தவன் தான் கெட்டகுமாரன். என் தம்பி திரும்பி வந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஆசையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இருக்கிறதுலாம் இவனுக்கு தான், இனியும் 2வது பங்கு கூட வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு கோபம். அதனால அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தகப்பன் நினைச்சோன்னா 2 பேரையுமே அனுப்பா தான் வச்சிருந்தாரு. என் மகன் மரித்து போனான், இதோ வந்திருக்கான், அதனால நீ நினைச்சி எங்களோடு சந்தோஷப்படவான்னு சொல்லி அவனை வருந்தி அழைக்கிறார். அந்த சகோதரனால் அவனுக்கு நீதி செய்ய முடியல, ஆனால் தகப்பன் செய்கிறார். தான் பெற்றெடுத்த பிள்ளை தூரத்தில் வரும்போதே ஓடி போறாரு, அவனுக்கு அவர் நீதி செய்கிறார். தகப்பனோட நீதி 2 பேருக்கும் ஒன்று தான். எனக்கு 2 பேரும் பிள்ளைங்கள் தான். நான் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு ஆளுக்கு ஒன்று மாதிரி செய்கிறது இல்லை. சில வீடுகளில் நடக்கும், மூத்த பிள்ளைக்கு ரொம்ப சலுகை நிறைய கொடுப்போம், 2வது பிள்ளைக்கு சலுகை கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அல்லது மூத்த பிள்ளை ஒரு மாதிரி நினைச்சிருப்போம், ஏழை பிள்ளை வித்தியாசம் வச்சிருப்போம்.
அப்போ பெற்றோருடைய நீதி வித்தியாசமாக மாறிடுது சில நேரங்களில். ஆனால் இந்த தகப்பன் பாருங்க 2 பேருக்கும் நியாயம் பண்றார். நீனும் வாப்பா, நீனும் வந்து என்ன செய்ய, எங்களோடு கூட சந்தோஷப்படுன்னு தான் சொன்னார். அவனை வருந்தி கூடுறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய நீதி நியாயமான நீதியாக இருக்கு. நாம் இந்த மாதிரி நீதி செய்கின்றோமா? 3வது பாருங்க, இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நேரம் மாலை 7 மணி. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. இந்த நீதி யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு நிறுத்துறாங்க. பரிசேயர் சொல்றாங்க, ஆண்டவரே இவரை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்தோம். அப்போ அவங்களே சொல்றாங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவர் வாயிலிருந்து ஏதாவது குற்றத்தை புடுங்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் குனிந்து தரையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். திருப்பி கேட்குறாங்க, ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நாங்கள் இவ்வளவு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவர் அப்படி பார்த்துட்டு சொல்றாரு, நீங்களே என்ன செய்யுங்க, நியாயம் சொல்லுங்க. ஆனா உங்களில் குற்றம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன் முதலாவது இவள் மீது கல்லை எறியட்டும். சொல்லிட்டு ஆண்டவர் குனிஞ்சு நினைச்சாரு, திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி பார்க்குறாங்க, அந்த ஸ்திரீட்ட கேட்க, ஒருத்தருமே காணணுமே, உன்னை குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே? எல்லாரும் திரும்பி போயிட்டான். எல்லாருக்கும் மனசு குத்துச்சு. எல்லாரும் பாவிகள் தான். எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை உள்ளவன் தான். அவங்களுக்கு நீதி செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன சில உன்னைய ஆக்கணைக்கு தீர்க்க போவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்க பாருங்க, ஆண்டவருடைய நீதி ரொம்ப வித்தியாசமானது. மோசே பிரமாணத்தை கை கொள்ற இவர்கள் கல்லெறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் ஆமா கரெக்ட் தான், மோசே சொல்லிட்டார்ல, எரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, சொல்லல. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அந்த ஸ்திரீக்காக ஆண்டவர் இறக்கப்பட்டார். அதனால ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். 2 பேருக்கும் பாதகம் இல்லை, ஸ்திரீக்கும் பிரச்சனை இல்லை, வந்தவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தின் நிமித்தம் அவர்கள் குத்தப்பட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பரிசேயருக்கு கூட அங்கே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க அதுக்கு தான் வந்தது. ஆண்டவர் இதே சொல்லுவார், அதிலிருந்து நம்ம குற்றத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் வந்தவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாமே போயிட்டாங்க. கடைசி அந்த ஸ்திரீயும் ஆண்டவர் மட்டும் தான் நிற்கிறாங்க. அதான் கேட்டேன், நானும் என்ன சொல்ல உடனே ஆக்கினைக்கு தீர்க்க போகிறது கிடையாது, இனி போ, நீ போ, இனி பாவம் செய்யாது. கண்டிப்பாக அந்த ஸ்திரீ தெரிஞ்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, அவளுக்கு கிடைத்த நீதி ஒரு ஏழைக்கு கிடைக்கப்பட்ட நீதி. ஒருவேளை ஆண்டவர் இல்லாமல் இருந்தால் அவங்களே கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வந்ததுனால் அவளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அப்போ நீதியை நாம் என்ன செய்யக்கூடாது, புரட்டக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஒரு நீதி, நம்மளுக்கு ஒரு நீதி. அப்படின்னா சில இடத்துல நம்ம வீட்டிலே பார்த்துருப்பேன், அடுத்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம ரொம்ப சட்டம் பேசுவோம். ஆனால் நம்ம பிள்ளை தப்பு பண்ணியிருந்தால் அமைதியாக இருந்துருவோம். ஆளுக்கு ஒரு நீதி இல்லை. தப்புனா யாருக்குனாலும் தப்பு தான். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவ்வளோதான். அவங்க தப்பு பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம சரிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஐயோ தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு எனக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க சாமி, அவன் மேல் தயவு வைங்க, இறக்கத்தை வைங்க, அப்படி நம்ம கெஞ்சிக்கிடலாமே தவிர நாமளே நினைச்சக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. இதை நம்ம இருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ நீதியை நாம் புரட்டினால் அதனால் வரக்கூடிய பயங்கரமான விளைவுகள் அது நம்மளே நிச்சய சாரும். ஒருவேளை யாருக்காக நம்ம நீதியை புரட்டி இருந்தால் அது சாபமாக நம்மளுக்கு வந்துடும். வேண்டாம், நாம் நீதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். தப்பு பண்ணியிருக்காங்க இருக்கட்டும், ஆண்டவர் அவனை கேட்டுக்கொள்வார். நம்ம கேட்பதற்கு யார்? ஒருவேளை அந்த இடத்துல நம்ம நீதியை புரட்டினால் அதனால் வரக்கூடிய விளைவு நம்மளுக்கே நம்ம குடும்பத்தையும் சார். நம்ம யாருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நீதி சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்க்கப்படுவோம்.
அவனவன் செய்த கிரியில் எல்லாமே அவங்க கூட வந்துட போகுது. அதை வச்சு தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நீ என்ன பண்ணீங்க, என்ன மைனஸ் பாயிண்ட், என்ன ப்ளஸ் பாயிண்ட், அதெல்லாம் வச்சு தான் அங்கே நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அன்னைக்கு ஆண்டவர் வந்து இறங்கல, அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அவருடைய நியாயாதிபதியாக தான் உட்கார்ந்துருப்பார். அவர் முன்னால் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்றோ அல்லது நியாயத்தை நாம் புரட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதற்காக இந்த கஷ்ட நாள், இந்த தபசு காலங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே நான் யாருக்காகலாம் என்ன செய்யக்கூடாது, நீதியை புரட்டக்கூடாது, நான் நியாயம் தான் சொல்லணும், இல்லைன்னா நம்மாட்டுக்கு இருக்கிற ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள், நியாயத்தை புரட்டுறது என்னை விடுத்து என்ன சொன்னோம், அது என்னட்டு அகன்று போக வேண்டும், இந்த கலை என்னிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும், நான் நீதி செய்வரனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஆண்டுடைய கிருபையை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் தொடர்ச்சியாய் மாலை நேரங்களில் தியானிக்க ஆண்டவரே கிருபை செய்து வருகிறது. நீதி செய்யாத குணம் எங்களிடத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரே, வேதத்தின் அடிப்படையில் நீதி செய்த மனிதர்களை குறித்து நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே கிருபை செய்து சாலமோனுடைய ஆண்டவரே நீதியை பார்த்தோம். ஒரு ராஜாவினுடைய நீதியை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், நீதி செய்யும்படி ஞானத்தை தந்த தேவன் தானே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவீராக. நியாயத்தை செய்கிற ஆண்டவரே, நீதி செய்கிற ஆண்டவரே ஒரு இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, நீதி இல்லாத தன்மைகள், நீதி செய்யாமல் இருக்கிற ஆண்டவரே இந்த குணாதிசயங்களை எங்களிடத்திலிருந்து கர்த்தர் அகற்றி போடுவீராக. ஆண்டவரை பாவம் செய்து ஆண்டவரே துணிகரமாய் தன்னுடைய காரியங்களை செய்துவிட்டு தகப்பனுடைய அன்பை விட்டு எல்லாவற்றையும் இழந்து போன சகோதரனை குறித்து பார்க்கிறோம். திரும்பி வருகிற பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய உடன் பிறந்தவனுக்கு மனம் இல்லை. தகப்பனுடைய அன்பை அங்கே நாங்கள் பார்க்கிறோங்க. அவ்வளவாய் நாங்களும் பரமபிதாவினுடைய நீதியை, பரமபிதாவினுடைய அன்பை இந்த உலகத்தில் நாங்கள் நீதி செய்கிறதின் மூலமாய் வெளிக்காட்ட ஆண்டவர் கிருபை செய்வீராக. நாங்கள் நீதி செய்கிறதை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து இவர்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய், கிறிஸ்துவின் அன்பு இவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லத்தக்கதாய் எங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கட்டும். நீதி செய்யாமல் இருக்கிற எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. ஆண்டவர் நியாயத்தை புரட்டுகிற அப்படிப்பட்ட குணாதிசயங்களை எங்களிடத்தில் எடுத்து போடுவீராக. ஒரு ஸ்திரீயை ஆண்டவரே குற்றம் சாட்டும்படி எல்லாரும் கூடினார்கள், பரிசேயர்கள் வேதபாரர்கள் எல்லாரும் கூடி நின்றார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு நியாயத்தை செய்து அந்த நீதியின்படி ஆண்டவரே தனக்கென்று சொல்லி பாவமாய் இருக்கிற ஜனங்கள் தான், ஆனால் தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய குற்றத்தை கண்டார்கள். நாங்களும் ஆண்டவரே ஒருவேளை இப்படி போல எங்களுடைய குற்றங்களை நாங்கள் மறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நீதி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதி செய்கிற குணத்தை எங்களுக்கு எடுத்து போடுவீராக. நீதி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, விசாரிக்கிற தேவன் நீர், அவனவனுக்கு ஏற்ற கிரியைகளின்படி பலன் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் நீதியாய் வாழவும் மற்றவர்களுக்கு நீதி செய்யவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் நீதி செய்கிற ஜனமாய், எல்லாரையும் சமமாய் நாங்கள் நடத்துகிற ஜனங்களாய், நீதியோடு கூட இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரே, படிப்பின் காரியத்திலே, வேலை செய்கிற ஸ்தலத்திலே, தொழில் செய்கிற ஸ்தலத்திலே, குடும்பத்தின் காரியங்களிலே, திருச்சபையின் காரியங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் நீதி செய்கிற ஜனமாய் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிக்காட்ட ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய மகிமைப்படும். தொடர்ந்து நடைபெறுகிற முன்னிரவு ஜெபத்திலே கர்த்தர் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஜனங்கள் கூடி வந்து ஆண்டவரே ஜெபிக்கத்தக்க ஆண்டவர் ஒரு பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என்னோடு கர்த்தரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.